ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிதிக்கி பருப்பு சாம்பார் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். 5-6 பல்லு பூண்டை தோலை உரித்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 6 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு பிதிக்கி பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இன்னொரு வாட்டி ஒரு சிம்மில் 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பிதிக்கு பருப்பு சாம்பார் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.